யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வட்டிலப்பம் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். சுகமான முறையில் அப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இதுக்கு அளவுகள் எல்லாம் இடித்தான் சொல்லுவேன். ஒண்டா குழந்தைகளுமே செய்யக்கூடிய முறையில் செய்து காட்ட போகிறேன். வாங்கோ இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். முட்டை, பால், தேங்காய் பால், சர்க்கரை. இதில் சர்க்கரை தான் முக்கால்வாசி இருக்குது. 2 மேசக்கரண்டி சீனி போட்டிருக்கு. இது ஜாதிக்காயை நல்லா சுரண்டி போட்டு வச்சிருக்கிறோம். இதுதான் காய். இவ்வளோ தான் தேவை. வாங்க இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் 60 ரூபா ஒரு முட்டை விற்கிது. இது 35 ரூபா இந்த முட்டை. இது இந்தியாவிலேருந்து வந்திருக்கு இந்த முட்டை. பாருங்க, இது நாங்கள் இப்போ ஒவ்வொரு முட்டையாக அடித்து விட போகிறோம். இதில் இது நல்லதோ கூடாது தெரியாது, நீ அடித்து பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு. இதில் நாங்கள் ஒவ்வொரு முட்டையாக அடித்து இந்த கப்புக்குள்ளே ஊற்ற போகிறோம். இந்த அளவு என்னென்னா 1 கப் பால், 1 கப் முட்டை, 1 கப் சீனி. இவ்வளோ தான் அளவு. அதனுடைய தான் இது உங்களுக்கு கப்புக்குள்ளேயே விட்டு காட்டுறேன். 6 முட்டை விட்டுட்டோம். இது 7வது முட்டை விடுறோம். நிறைஞ்சிருந்தா சரி, இல்லாட்டி இன்னொரு முட்டை விடணும். பாருங்க, இது நிறைய வரணும். பால் எவ்வளவோ அது அளவு தான் முட்டை. நாங்கள் இந்தியா முட்டை அநேகமாக கலங்கி இருக்கும், பழுதாக போய் மண் வச்சுறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. 10வது 8வது முட்டை. இதில் 8 முட்டை இருக்குது. பாருங்க, 8 முட்டை, 1 கப் கட்டி தேங்காய் பால். சிட்டியான கட்டியாக எடுக்கணும். நீங்கள் முதல் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு அடித்து இப்போ இந்த வர்ற பாலை விட்டு 2 தினம் அடியுங்கோ பூக்கு. மற்றது சீனி, சர்க்கரை. முழுக்க சர்க்கரை போடுறதுனாலும் பிரச்சனை இல்லை. 2 இப்போவும் 2 சர்க்கரையோட 2 கரண்டி சீனி சேர்க்கறது ருசி கூட. முட்டையை இதுக்குள்ள விட போகிறேன். இது உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக தான் கொண்டாங்க. இது நல்லா அடியுங்கோ. கொஞ்சம் அடித்து போட்டு இப்போ நாங்கள் சீனியை சர்க்கரையை போட்டு அடிப்போம். இதை மிக்சியில் அடிக்காதுங்க. முட்டையை கையால் இப்படி இதுகளாலே அழிறானுங்கோ. சர்க்கரையும் சீனியையும் போட போகிறோம். எல்லாமே ஒரு கப் பண்ணியா எல்லாருமே செய்யலாம். இனி கடையில் வாங்காதுங்க, நீங்களே செய்து கூட பிள்ளைகளுக்கு கொடுங்கோ. இது நாங்கள் இப்போ அடித்து கொண்டு கேட்கல. சர்க்கரை கறிகட்டம் அடித்து கொண்டு கேட்கல. சாதிக்காய் போடுவோம். நீங்கள் விரும்பினா சாதிக்காய் தான் உண்மையாக அந்த வட்டிலப்பத்துக்கு போடுறது. சாதிக்காய் தான். நீங்கள் வெனிலா வேணுமெண்டா வெனிலாவும் விடலாம். இப்போ இதால் ஒரு இது நிறைச்சி போடுங்கோ. உண்டு. இது நிறவடையில் இவ்வளோத்துக்கு 2 கரண்டி போடுங்க. அப்படி இதான் இந்த முட்டைன்ற மனம் எல்லாத்தையும் எடுத்துகிறோம். இப்போ நாங்கள் 1 கப்பில் முட்டை போட்டு 1 கப்பில் சர்க்கரை போட்டுட்டோம். நீங்கள் சர்க்கரை இதுண்டாடி சீனியும் போடலாம். ஆனால் அந்த இப்போ நான் செய்கிறது அந்த முறையான எல்லாம் இப்படித்தான் செய்கிறவையல். இதை விடுறேன். 1ஆம் பால் கட்டிப்பாலாக எடுத்தேன். நாங்கள் அதை விடுறேன். இந்த இது இவ்வளவும் பாருங்க அளவை. இதை அந்த சீனியை எடுத்து காட்டுறதுக்கு இவ்வளவு உப்பும் போடுறேன். வாங்கோ. இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை ஆவியில் வைக்க போகிறோம். இது பட்டர் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டு இதை நாங்கள் பூச போகிறோம் சட்டியில். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சுகமாக இருக்கும். வைப்போம். இதை ஆவியில் வச்சு எடுக்கணும். என்ன மாதிரி அவிக்கிறான்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது சுகம். மற்றபடி சும்மா அவிக்கிறாண்டேக்கில் கண்ணீரன்னு சொல்கிறது. அப்படியே நாங்கள் எடுத்து இதை இதுக்குள்ள விட்டுட்டோம். இதை மூடுவோம்.
மூடி விடுவேன், தண்ணி கொண்டு முழுகாமல். இதை விட்டு 4 விசில் விடுவோம். நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ இதை மூடுவோம். 4 விசில் விடணும். நாலாவது விசில் வந்துட்டுது. நாங்கள் இனி இந்த அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி போட்டு பேந்து இந்த இதெல்லாம் போனோன்னா திறப்போம். வாங்க திறந்து பார்ப்போம். 4 விசில் அடித்து இது தென்னை மரத்துலேருந்து வெய்க்கு பிச்சு கொண்டு வந்தேன். நான் ஒட்டையில் பாருங்க, ஒன்று 2 இல்லை. இதை இப்படியே இறக்குவோம். கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாங்க இதை இறக்குவோம். கொஞ்சம் ஆகணும், சுட இறக்குனீங்கன்னா பிய்ய பார்க்கும். இந்த மாஜன் பூதனுடைய பாருங்கோ, இப்படி வச்சு கவுக்கணும். கவுப்பியான் இது நீங்கள் கித்தில் பெரங்கட்டி இல்லை கருப்பட்டி அதில் போடைக்கலாம். உங்களுக்கு நல்ல டார்க்காக வரும் பாருங்கோ. இதே மாதிரி செய்திங்கடா இப்படியே வரும். உங்களுக்கு இது கடும் கருப்புன்றத்தில் வேணுமெண்டா பெரங்கட்டி இல்லை கித்தில் பெரங்கட்டி போடுங்கோ.